வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு உருளைக்கிழங்கு மசாலா பண்ண போறோம். இது நல்லா காரசாரமா வாசனையா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். சாம்பார், பருப்பு, தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 1/4 கிலோ உருளைக்கிழங்கு இந்த குக்கர்ல சேர்த்துட்டு கிழங்கு முங்குற அளவுக்கு தண்ணி மூடி போட்டு ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல 3 விசில் வேக வச்சுக்கலாம். இந்த மிக்ஸி ஜார்ல ஒரு சின்ன பீஸ் பட்டை, கொஞ்சமா பிரெஞ்சி இலை, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, 1 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை, 4 காஞ்ச மிளகாவை 10 நிமிஷமா வெந்நீர்ல ஊற வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். நான் 4 காஞ்ச மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கேன். நீங்க உங்க காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்ல நைஸ் விழுதா அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா நைஸா அரைச்சாச்சு. நம்ம காஞ்ச மிளகாவை ஊற வச்சு அரைச்சதுனால நல்லா ஈஸியா நைஸா அரைப்பட்டுருச்சு. 3 விசில் வந்துருச்சு. கிழங்கு கரெக்டா வெந்திருக்கு. இத வெளியில எடுத்து வச்சு ஆறுனதுக்கு அப்புறமா தோல் உரிச்சு கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. அதுல 1/4 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் அதுல 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கங்க. சோம்புமே நல்லா பொரிஞ்சு வாசனை வந்துருச்சு. அடுத்து இது கூட 6ல இருந்து 7 பூண்டை இடிச்சு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி இடிச்சு சேர்த்தோம்னா நல்லா வாசனையா இருக்கும். இந்த பூண்டையும் லைட்டா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து இதுல ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இந்த வெங்காயம் அதனுடைய கலர் லைட்டா மாறுற அளவுக்கு வதக்கிக்கணும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போது அது கூட கொஞ்சமா கறிவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கி ஓரளவு கலர் மாறினதுக்கு அப்புறமா அது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இது கூட கொஞ்சமா கல் உப்பு சேர்த்து வதக்கிட்டோம்னா தக்காளி வதங்கி நல்லா தொக்கு பதத்துக்கு வந்துடும். அது வரைக்கும் வதக்கிக்கலாம். தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இது கூட நம்ம அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம். இது கூட மிக்ஸி ஜாரை கழுவி 1/4 கப் போல தண்ணி சேர்க்கிறேன். அடுத்து இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கும் போது கொஞ்சம் சேர்த்துருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். நம்ம அரைச்சு சேர்த்துருக்கிற இந்த விழுது இந்த உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு நல்ல ஒரு டேஸ்டும் வாசனையும் கொடுக்கும். இது கூட கொஞ்சமா மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மசாலா நல்லா எண்ணெயிலேயே வதங்கி அதனுடைய பச்சை வாசனை போய் ஓரங்கள்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இருக்கட்டும். மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. நல்ல ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வேக வச்சு தோல் உரிச்சு கட் பண்ண உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மசாலாலையே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த உருளைக்கிழங்கு மசாலா பார்த்தீங்கன்னா நல்லா காரசாரமா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். மட்டன் மசாலா மாதிரியே இருக்கும். மூடி வச்சிடலாம். ஸ்டவ்வை லோ மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. மசாலாவோட சேர்ந்து உருளைக்கிழங்கு ஒரு 7 நிமிஷத்துக்கு நல்லா வெந்து வரட்டும். வெந்துட்டு இருக்கும்போது இடையில அப்பப்போ ஓபன் பண்ணி பார்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க. இப்ப 7 நிமிஷம் ஆச்சு. இந்த உருளைக்கிழங்கு மசாலாவோட சேர்ந்து நல்லா வெந்து நம்மளுடைய உருளைக்கிழங்கு மசாலா கமன் வாசனையா ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்ல டேஸ்டா வாசனையா உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.